அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஜெபிப்போம். தகப்பனே, உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம். அப்பா, இதோ உமது திருமுகத்தை பார்ப்பதற்காக ஒன்று கூடி இருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. உம்முடைய முகத்தை பார்க்கிற பொழுது எங்களது கவலைகள், கண்ணீரெல்லாம் மாறிவிடும். எங்களது கஷ்டங்களெல்லாம் தீர்ந்து போகும். கர்த்தாவே, இதோ உம்முடைய தரிசனம் எங்களுக்கு கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற ஏராளமான மக்களுக்கு மத்தியிலே உம்முடைய அற்புதமான அன்பையும் இரக்கத்தையும் கருணையையும் நீர் வழங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உமது அன்பை நாங்கள் உணரச் செய்யும். உமது முகத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய முகத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது எல்லாம் எங்களுக்கு தைரியம் கிடைக்கும், எங்களுக்குள் ஆற்றல் கிடைக்கும், எங்களுக்குள் சக்தி கிடைக்கும். தேவமே, உம்முடைய முகம் கருணை வாய்ந்தது. உம்முடைய முகம் எங்களை ஈர்க்கக்கூடியது, அன்பு வாய்ந்தது. தேவமே, அத்தகைய அன்பினால், இரக்கத்தினால் எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் எந்த சூழ்நிலைகளிலும் தளர்ந்து போகாதபடிக்கு உம்முடைய முகம் எங்களுக்கு நம்பிக்கை தருவதால் ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய முகத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். உம்முடைய முகத்தை பார்க்கிற பொழுது எங்கள் பாடுகள், வேதனை அனைத்தும் மறைந்துவிடும். துயரம், கலக்கம் மாறிவிடும். ஆண்டவரே, இதோ எங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள், எங்களது வாழ்க்கையில் நாங்கள் எதிர்கொள்ளவிருக்கிற சிக்கல்கள் அனைத்தையும் அந்த எரிகோ மதிலை போல இடிந்து ஒன்றுமில்லாமல் தரைமட்டமாக சுக்குநூறாக உடைந்து போக கிருபை செய். ஆண்டவரே, எங்களுடைய பலவீனத்திலெல்லாம் பலனை தருகிறவரே, உம்முடைய கிருபை எப்போதும் எங்களோடு இருப்பதாக. அந்த கல்வாரியில் எங்களுடைய பாவங்களை தீர்த்தவரே, இதோ எங்கள் நோய்களையெல்லாம் சிலுவையில் தீர்த்து எங்களை சுத்திகரித்து எங்களை உமது மகனாக, மகளாக ஏற்றுக்கொண்டீரே. தகப்பனே, எங்கள் தேவைகளெல்லாம் சந்தித்தீரே. நன்றி ஐயா. எங்களுக்கு தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை வழிநடத்தும் தகப்பனே, உமது பிரசன்னத்திலே நாங்கள் அனைவரும் கூடி ஜெபிக்கிற கிருபை செய்திருக்கிறீர். நன்றி கூறுகின்றோம். எங்கள் வாழ்விலே ஒரு நொடி கூட எங்களை விட்டு விலகாது எங்களது நிழலாய் இருக்கிற உமது அன்பிற்கு நன்றி கூறுகின்றோம். எங்களை ஒரே குடும்பமாக அன்பு உறவில் நடத்தி செல்லும் மகத்துவமான செயல்களுக்காக நன்றி கூறுகின்றோம். தகப்பனே, சில சமயங்களில் உம்முடைய அருளும் ஆசீரும் எங்களுக்கு கிடைக்கப் பெறுவதில்லை. அதற்கு தடையாக இருப்பது நாங்கள் உம்மிடம் உரையாடாமல் இருப்பதும் உம்மிடம் கேட்காமல் இருப்பதும் தான். தகப்பனே, சில வேளை நம்பிக்கையற்ற மனிதர்களாக இருக்கின்றோம். இதோ பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், எரிகோ நகரை இஸ்ராயல் மக்கள் முற்றுகையிடுகிறார்கள். வலிமையான அரணான இருந்த மதில் சுவர்கள் ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து எக்காலத்தை ஊதும்போது அந்த எக்காலத்தின் ஒளியில், சத்தத்தில் சுக்குநூறாக, தவிடு பொடியாக உடைந்து போகின்றது. இந்த விசுவாசத்தை எங்களுக்கு தாரும் தகப்பனே. நோயினாலும், கடன் பாரங்களாலும், பல்வேறு பிரச்சனைகளாலும், தோல்விகளாலும் சோர்ந்து போய் மூலையிலே முடங்கி கிடக்கும் எங்கள் மீது இரக்கம் காட்டும் தகப்பனே. அப்பா, நாங்கள் எல்லாம் மனிதர்கள். உம்மை மீறி எங்களால் எதுவும் செய்ய இயலாது. உம்முடைய அன்பும் இரக்கமும் இருந்தால் மட்டுமே எங்களால் எதிலும் வெற்றி பெற முடியும். எங்களுக்கு தகப்பனாக இருந்து எங்கள் மீது இரக்கம் காட்டி நீர் தந்திருக்கும் இந்த வாழ்வில் நாங்கள் வெற்றி பெற கிருபை தார். எங்களுக்கு அரணும் கோட்டையுமாக இருந்து பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. உமது உண்மையான நம்பிக்கையோடு உம்மீது ஜெபிக்கவும் உம்மை புகழ்ந்து பாடவும் கிருபை தார். எங்களை சுற்றி இருக்கிற தடைகளெல்லாம் விலகி மூடியிருக்கின்ற வழிகளெல்லாம் திறந்து எங்கள் வாழ்க்கையிலே ஒரு பிரகாசத்தையும் மகிழ்ச்சியையும் நிம்மதியும் தருவீர் என்று உம்மிலே நம்பிக்கை வைக்கின்றோம். நிச்சயமாக நீர் தருவீர். நீர் எங்களது தகப்பன். பிள்ளைகளுக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்வீர்? உம்மீது தாழ்ந்து பணிந்து கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு இதோ கண்ணீரோடும் வேதனையோடும் இருக்கும் அது மக்களை பாரும். தேவைகளுக்காக கையேந்தி உம்மிடம் நிற்கும் இந்த மக்களை பாரும். இந்த மக்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். உமது ஆசீர்வாதத்தை, எல்லா சுகமும் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று
மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி மன்றாடுகிறோம். ஆமேன்.